இது உங்கள் பைபிள் அங்கிள். Welcome to Bible Uncle program. Such a joy to see everybody. Hello friends. Yes, எல்லாரையும் பார்க்கிறது சந்தோஷம். All dad and mom, grandpa, grandma, all the children. Oh yes, wonderful. Welcome to this program. Wonderful. ஒவ்வொரு நிகழ்ச்சி நம்ம தொடர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமா? Happy birthday uncle. இந்த வாரத்தில் கூட எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் விஷ் பண்ணி நம்ம பாடிடலாமா? Okay. Okay. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear little one. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless dear little one. May God bless you. Happy birthday all of you. God bless you all. Happy birthday friends. Yes. அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம். அதான் சாரா சொனிதா தி லிட்டில் ப்ரீச்சர். ஓ இட்ஸ் வண்டர்ஃபுல். ஒவ்வொரு வாரம் சாரா வேதத்திலிருந்து ஒவ்வொரு புஸ்தகத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது மாத்திரமில்ல, ஒரு ஆனந்தமாக இருக்கிறது, ஒரு என்னது சொல்கிறது, எவ்வளோ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு எழுச்சியாக இருக்கிறது கூட சொல்லலாம். எஸ் வண்டர்ஃபுல். எஸ் இந்த வாரம் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோமா? இந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா அங்கிள் ஒரு புக் ஆஃப் த பைபிளை குறித்து தான் பார்க்க போகிறோம். இது என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாமுவேலை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அங்கிள். ஆமாம், இந்த ஃபர்ஸ்ட் சாமுவேல் புக் அப்படின்றது ஹீப்ரூவில் கிரீக்குக்கு டிரான்ஸ்லேட் ஆகும்போது தான் அது ஃபர்ஸ்ட் சாமுவேல் செகண்ட் சாமுவேல் சொல்லிட்டு பிரிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி அது சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒரே புக்காக தான் ஹீப்ரூவில் இருந்தது அங்கிள். ஆஃப்டர் கிரீக் டிரான்ஸ்லேஷனுக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் சாமுவேல் செகண்ட் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சதை நம்மளால பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் சாமுவேல் புக்கில் என்னெல்லாம் இருக்கும், எதை பற்றியான ஒரு ஸ்டோரியாக ஃபர்ஸ்ட் சாமுவேல் புக் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா லைஃப் ஆஃப் சாமுவேல் அண்ட் லைஃப் ஆஃப் சால் குறித்து தான் இந்த ரெண்டு லைஃப் குறித்து தான் அந்த புக் ஃபுல்லாகவே இருக்குன்றதை பார்க்க முடியுது. மெயின் கேரக்டர் யார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா மெயின் கேரக்டர் சாமுவேல் தான் அங்கிள். ஸோ அவர் அவரோட பர்த்ல இருந்து எப்படிலாம் என்னெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் இன்சிடென்ட்ஸ் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய மதர், அதாவது சாமுவேலோட மதர் ஹானா ஒரு பேரன் உமனா இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவங்க ஜெபிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தைய ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நான் அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறமாவே ஆண்டவர் சில்ட்ரன் மூலியமா ஹானா ஆசீர்வதித்தாரு. அப்போ பிறந்தவர் தான் சாமுவேல். ஸோ சாமுவேலை ஹானா ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அவங்க அர்ப்பணித்தாங்க. அப்போ சாமுவேல் அந்த ப்ராஃபெட்டா அவர் வளர்ந்து அவர் ஒரு இஸ்ரேலைட்ஸோடைய ஒரு லீடரா அவர் ஆனார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்படிதான் பர்த் ஆஃப் சாமுவேல் இருந்ததுன்றது பார்க்க முடியுது. இஸ்ரேலைட்ஸோட சாமுவேல் ஒரு லீடராக இருக்கும்பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, பிலிஸ்டைன்ஸோட வார், பிலிஸ்டைன்ஸோட ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. என்ன ஆச்சு அப்படின்னா ஆர்க் ஆஃப் கவனன்ட்ன்றது நம்ம முன்னாடி புக்ஸ்லாம் பார்த்தோம். இஸ்ரேலைட்ஸ்க்கு ரொம்பவே சொந்தமாக ஆர்க் ஆஃப் கவனன்ட் இருக்கும்போது அவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக இஸ்ரேலைட்ஸ் ஜனங்க இருந்தாங்க. பட் அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட்டை அவங்க பிலிஸ்டைன்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா இஸ்ரேலைட்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸா அது இருந்தது. ஆர்க் ஆஃப் கவனன்ட் போனது ரொம்ப பெரிய லாஸா இருந்தது. அதற்கப்புறம் அவங்க நிறைய சூழ்நிலைகளை மேற்கொண்டு அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட்டை மறுபடியும் அவங்க பிலிஸ்டைன்ஸ் கிட்ட இருந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க சாமுவேல் கிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு கிங் வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இஸ்ரேலைட்ஸ் எல்லாம் சாமுவேல் கிட்ட சொல்லும் பொழுது சாமுவேல் அதை ஆண்டவர் கிட்ட சொல்லி ஆண்டவர் ஒரு கிங் இஸ்ரேலைட்ஸ் ஜனங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சவுல் ராஜா, அதாவது சவுல் அவங்க அவர் ராஜாவா தேர்ந்தெடுக்கிறாரு. சவுல் யாரு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அவர் ஒரு பெஞ்சமைட் கோத்திரத்தை பென்யமிய கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் சவுல். ஸோ அவரை ராஜாவா நாமினேட் பண்ணார் ஆண்டவர். அதற்கப்புறத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவுல் ராஜாவா இருந்து நிறைய பேட்டில்ஸ் எல்லாம் வார் எல்லாம் மேற்கொண்டு சவுல் ஒரு பெஸ்ட் கிங்கா அவர் இருந்து கொண்டே வந்தாரு. அதற்கப்புறம் நிறைய வார் எல்லாம் அப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தவறான பாதையிலையும் ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் எல்லாம் சவுல் செய்ய ஆரம்பித்தாரு. அதற்கப்புறம் அது ஆண்டவருக்கு மிகவும் கோவத்தை உண்டாக்கி சவுலை அவர் அந்த ராஜா அந்த கிங் பொசிஷன்ல ஆண்டவர் அவரை எடுத்துட்டாரு. அதற்கப்புறத்துல சவுல் அந்த ஒரு மேட்னஸ்குள்ளாக சவுல் போக ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சாமுவேல் பெத்லஹேமுக்கு அவர் பெத்லஹேமுக்கு போற வழியில தான் ஷெப்பர்ட் பாய் டேவிட அவர் பார்க்கிறாரு. டேவிட்
எந்த அளவுக்கான ஒரு ஒரு ஃபெய்த் வந்து ஆண்டவர் மேல வைத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பிலிஸ்டைன் பர்சன் ஆகிய கோலியாத்தை வந்து எப்படி அவர் வீழ்த்தினாரு அப்படின்னு சொல்லி 2 சாமுவேல் வந்து அதற்கப்புறம் அந்த சாப்டர் அப்படி போக, அந்த புக் அப்படியே போக 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 டேவிட் வந்துட்டு அவர் கிங்கா வருகிற ஒரு பொசிஷன், அந்த கிங் பொசிஷனை டேவிட் வந்து ஏற்கிற ஒரு நிலைமையில வந்து இருந்தது. அதற்கப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த புக் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, சவுலுக்கும் டேவிடுக்கும் உண்டான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு வார் மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து அந்த எண்ட் ஆஃப் த புக்ல வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா சவுலுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு பிடிக்காத சூழ்நிலையா ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பீப்புள் எல்லாருமே டேவிட வந்து பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது சவுலுக்கு வந்து ரொம்பவே பெரிய ஒரு ஒரு லாஸா வந்து இருந்தது. அதனாலேயே வந்து சவுல் வந்து டேவிட வீழ்த்தணும், டேவிட கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சவுல் வந்து திட்டமிடுறாரு. ஆனா ஆண்டவர் அவ்வளோ அழகா டேவிட வந்து பாதுகாத்து டேவிட வந்து ராஜாவா வந்து நியமிக்கிறாரு. அதற்கப்புறம் எண்டில் வந்து சாமுவேல் வந்து அந்த புக் எண்டில் வந்து சாமுவேல் இறந்து போயிடுறாரு. சவுலும் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக போறாரு. ஏன் அப்படின்னா ஒரு பேட்டில் வந்து அவருடைய 3 மகன்களுமே வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்படிதான் வந்து இந்த புக் வந்து முடிவடைகிறது அப்படின்றத பார்க்க முடியுது அங்கிள். ஸோ இந்த புக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு வாரா ஒரு ரிபெல்லியஸான ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே இந்த புக்கில் வந்து அவ்வளோ அழகாக வரும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த புக்கில் எது வந்து ரொம்ப தீம் வேர்ஸ், எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்மளால பார்க்க முடியுது. இந்த என்ன வேர்ஸ் யாரும் வந்து கான்வர்சேஷன்ல இருக்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து சாமுவேல் வந்து சொல்லுகிற ஒரு காரியம்ன்றதை பார்க்க முடியுது. ஏன்னா உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சாமுவேல் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஸோ அதனாலேயே வந்து இந்த வேர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தீம் வேர்ஸா வந்து இந்த புக்கில் வந்து இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த புக்கை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் இருந்தாலும் நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு காரியங்கள் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம 3 காரியங்களாக வந்து நம்ம சொல்லலாம். அதில் முதலாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராவிடன்ஸ் அப்படின்றத பார்க்க முடியுது, பாதுகாப்பு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த புக்கை வந்து யாரை குறித்து சரவுண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது லைஃப் ஆஃப் சால் அண்ட் லைஃப் ஆஃப் சாமுவேல்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாமுவேல், சால் அண்ட் டேவிட், இவங்க 3 பேரை குறித்து தான் வந்து இந்த மொத்த புக்குமே வந்து கவர் பண்ணி இருக்குன்றத பார்க்க முடியுது. அதுல வந்து சாமுவேலுக்கும் சரி டேவிடுக்கும் சரி ஆண்டவருடைய பிரசன்ஸ் அண்ட் ஆண்டவரோட ப்ராவிடன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க மேல இருந்தது அப்படின்றத வந்து நம்ம 2 வசனங்கள்ல வந்து நம்ம அழகா வந்து தெரிந்து கொள்ளலாம். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஸோ அதில் சொல்லிக்கிறது போல சாமுவேல் வளரும் பொழுது கர்த்தர் அவனுடனே கூட இருந்தான்னு பார்க்குறோம். ஸோ அவ்வளோ வந்து அவரோட ப்ராவிடன்ஸ், அவரோட ப்ரெசன்ஸ், பாதுகாப்பு வந்து ஆண்டவர் அவரோடையே கூட வந்து சாமுவேலோடையே கூட இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கு. அது மாத்திரமல்ல தாவீதோட எந்த அளவுக்கு இருந்திருக்காரு அப்படின்னா அது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் அப்படின்னு அந்த வசனத்தை பார்க்க முடியுது. ஸோ எந்த அளவுக்குன்னா தாவீதோட செய்கைகள் எல்லாவற்றிலும் அவர் ரொம்ப புத்திமானாய் இருந்தாரு. அப்போ கர்த்தர் வந்து அவருடைய கூட வந்து அவர் இருந்திருக்கார். பிரசன்ஸ் அண்ட் ப்ராவிடன்ஸ், பாதுகாப்பு அந்த அளவுக்கு வந்து தாவீது மேலேயும் சாமுவேல் மேலேயும் வந்து இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடியுது அங்கிள். ஸோ அதான் இந்த முதல் காரியம் ப்ராவிடன்ஸ், பாதுகாப்பு, ஆண்டவர் பாதுகாப்பு நம்ம மேலேயும் கூட வந்து நல்ல வந்து இருக்கு அங்கிள். இரண்டாவதா என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அங்கிள் அரசாட்சி, கிங்ஷிப் அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த கிங்ஷிப் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா முதலாவதாக அந்த பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுலை வந்துட்டு அவர் கிங்கை நாமினேட் பண்ணதுக்கு அப்புறமா கூட அவர் தவறான பாதையில செல்லும் பொழுது வந்து யூதா கோத்திரத்தை சேர்ந்த தாவீதை வந்து அவர் ராஜாவாக்குறாரு. எண்ட் ஆஃப் த புக்ல வந்து அவர் ராஜாவாக்குறாரு தாவீது அப்படின்றத பார்க்க முடியுது. இது இப்போது கிடையாது, அவர் முன்னாடியே வந்துட்டு அவர் வந்து ஆதியாகமத்திலேயே வந்துட்டு அவர் வந்து சொன்ன ஒரு
ஒரு காரியத்தை இந்த சாமுவேல் புத்தகத்துல வந்து அவர் நிறைவேற்றிருக்காரு அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. இது எங்க இருக்கு அப்படின்னா ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல பார்க்க முடியுது. ஸோ அதுல சொல்லியிருக்க முன்கூட்டியே சொல்லியிருக்கிறது போல அந்த ப்ராமிஸ் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் சாமுவேல் புக்ல வந்து நிறைவேறி இருக்கு. கிங்ஷிப் வந்து டேவிட்க்கு வந்து கிடைத்திருக்கு, அந்த ப்ராமிஸ் நிறைவேறி இருக்குன்றதை நம்மளால வந்து பார்க்க முடியுது அங்கிள். அது கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியமா வந்து நம்ம சொல்ல முடியுது. மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா ரிவர்சல் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப் அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. அதாவது இந்த புத்தகத்துல வந்து நிறைய பீப்புளோட லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் வந்து கிடைச்சிருக்கு. முதலாவது பார்த்தோம்னா ஹேனா வந்து ஒரு பேரன் உமனா, அவங்களுக்கு குழந்தையே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. ஆனா அவங்க எப்போ வந்து அவங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி எனக்கு அவங்க ஒரு குழந்தை பிறந்தா அதை வந்து உங்களுக்கே நான் அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, அப்போ ஆண்டவர் அழகா வந்து அவங்கள வந்து ஒரு சாமுவேலை போடுற ஒரு மகனை கொண்டு அவங்கள வந்து ஆசீர்வதித்தாரு அப்படின்றத பார்க்க முடியுது. அவங்க மாத்திரம் கிடையாது, நிறைய பேர் சாமுவேலா இருக்கட்டும், சாமுவேல் கூட வந்துட்டு அவங்க ஏலி தாத்தா கிட்ட தான் வந்து அவர் வந்து வளர்ந்தாரு. அப்படி இருக்கும்போது ஏலி தாத்தாவுடைய பசங்கள் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த கிங்ஷிப்பா கிடைக்காத ஒரு லீடர்ஷிப் வந்து சாமுவேலுக்கு வந்து கிடைத்தது. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு ப்ராவிடன்ஸ் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்து சாமுவேலோடையே இருந்தது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. அது மாத்திரம் இல்லாம தாவீது வந்து ஒரு நார்மல் ஷெப்பர்ட் பாய், ஏதோ ஒரு தேசத்தை ஒரு ஷெப்பர்ட் பாயா வந்து இருந்த ஒரு மனிதன் வந்துட்டு எவ்வளோ அழகா ஆண்டவரோட ஃபேத்ஃபுல்னஸ்னால அந்த அளவுக்கான ஃபேத்ஃபுல்னஸ் மூலியமா கோலியாத்தை வீழ்த்தி அவர் வந்து ஒரு கிங்ஷிப்குள்ளாக வந்தாரு அப்படின்றத வந்து அந்த காரியத்தை வந்து பார்க்க முடியுது. ஸோ நிறைய பீப்புளுடைய ஒரு லைஃப் சேஞ்சா வந்துட்டு இந்த புக்ல நம்ம நிறைய வந்து பார்க்க முடியுது அங்கிள். இதை நம்ம மூன்றாவது இம்பார்ட்டண்ட்டான காரியமாக பார்க்கலாம். இந்த ரிவர்சல் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப் அதை நான் சொல்லும் பொழுது வந்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து என்ன கற்றுக்கொள்கிறோம், மெயினாக வந்து என்ன இந்த மாதிரி பீப்புளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும், நம்ம லைஃப்பில் எப்படி நம்ம இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அப்படின்னு அந்த வசனத்துல நம்மளால பார்க்க முடியுது. எப்படி வந்து சாமுவேல் சொல்றாரு அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறத பார்க்கிலும் வந்து சர்வாங்க தகனங்களும் பலிகளும் வந்து அவருக்கு பிரியமா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஸோ பலிகளுக்கு பதிலாக கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் தான் வந்துட்டு உத்தமம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பீப்புளோட லைஃப் வந்து இந்த புக்கில் பார்க்குற மாதிரி ஹானாக்கா இருக்கட்டும், டேவிட்கா இருக்கட்டும், சாமுவேலுக்கா இருக்கட்டும், அவங்க லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சோ அது எதனால ஆனது அப்படின்ட்டு பார்த்தோம்னா அவங்களோட கேரக்டர்னால, அவங்களுக்கு எந்த அளவுக்கான கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதே போலதான் நம்ம லைஃப்லயும் கூட வந்துட்டு கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் வந்து ரொம்ப உத்தமமான ஒன்றாக நம்ம லைஃப்லயும் இருக்கு. ஸோ அது இருக்கும்பொழுது எப்படி வந்து ஹானாவையும் டேவிடையும் சாமுவேலையும் வந்து ஆண்டவர் அவ்வளோ அழகா ஆசிர்வதித்தாரோ அதே போல நம்ம லைஃப்லயும் கூட வந்து அவர் ஆசிர்வதிக்கிறதுக்கு வல்லவரா இருக்காருங்க. வாட் வண்டர்ஃபுல்! இன்னும் அருமையான ஒரு புத்தகம், அருமையான எஸ். அதாவது சாமுவேல் வந்து வாஸ் எ கிங் மேக்கர், ராஜாக்கள் ஏற்படுத்துகிற ஒரு பெரிய அபிஷேகம் ஒன்று. அதனால தான் அவனை வாஸ் எ கிங் மேக்கர். அதாவது ஹேனா வந்து அவங்க அம்மா வந்து எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கிங் மேக்கராக மாற்றுவார். ஆமேன். ராஜாக்களையும் அதிகாரம் ஏற்படுத்துகிற இந்த தேசத்தில் நம்ம பிள்ளைகளை உயர்த்தி வைப்பார். ஒன்று. அது மாத்திரமல்ல, தாவீது வாழ்க்கை எவ்வளோ அருமையான, அதாவது அந்த தாவீது சாமுவேலில் சொல்லும்போது அவர் குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன், குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற தேவன். இட்ஸ் வண்டர்ஃபுல். அதே போல் ஒரு சாதாரண ஒரு ஆட்டு இதை வந்து இருந்த போதிலும் கர்த்தர் தாவீதை உயர்த்தி அந்த ராஜா ஸ்தானத்தை வச்சார். வண்டர்ஃபுல். காட் பிளஸ். வண்டர்ஃபுல். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். அதாவது உங்களுக்கு தெரியுமா, எஸ், இந்த வாரம் கூட லிவி அண்ட் லெனின் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்ன போறாங்க கேட்குறோமா? ஓகே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பைபிள் அங்கிள் ப்ரோக்ராம். இது உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சி. நான் உங்கள் பைதல் லெனின். நான் உங்க பால் லிவிங்ஸ்டன். நம்ம வாரம் பார்த்துட்டு வர்றது போல இன்னைக்கும் சில விஷயங்களை பத்தி பார்ப்போம். முதலாவதா பிளாஸ்டிக்ஸை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு உலகத்துல பிளாஸ்டிக் பொல்யூஷன் தான் அப்படியே ஐயோ அப்படின்னு இருக்கு.
ஏன்னா அது வந்து நம்ம இது கடல்ல இருக்க உயிரினங்களாகட்டும், இந்த நம்ம இது நிலத்துல வாழ்ற உயிரினங்களாகட்டும், எல்லாத்தையும் அது வந்து ஒரு மாதிரி அந்த மண்ணோட மாஸ்டரையே அப்படியே ஸ்பாயில் பண்ணி விட்டுருது. அந்த பிளாஸ்டிக் இல்லைன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கு. இதை முதல்ல கண்டுபிடிச்சது வந்து நல்ல ஒரு நோக்கத்தோட தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா நம்ம வந்து அதை ஒழுங்கா அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாம அதை வந்து அங்கங்க தூக்கி போடுறதுனால அந்த மண்ணோட ஃபர்டிலிட்டி வந்து அப்படியே குறையுது. இதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாருன்னா லியோ ஹென்ரிக் பேக்லைட் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவரை வந்து இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. எப்படின்னா ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம யோசிச்சிருப்போம், அந்த பிளாஸ்டிக் பேன் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா அது பேன் பண்றதுனால சில நல்ல விளைவுகளும் இருக்கு, ஆனா அதோட மோசமான விளைவுகளும் இருக்கு. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் பேக் ஆல்டர்னேட்டிவா வர்றது எது? பேப்பர் பேக் தான். இந்த பேப்பர் பேக்குக்கு 2 மரம் தேவைப்படுது. அதாவது இந்த பேப்பர் எடுக்கிறதுக்கு 2 மரம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் 3.5 லிட்டர்ஸ் வாட்டர் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி, ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. இது எல்லாம் இருந்தாதான் ஒரு பேப்பர் பேக் செய்ய முடியும். அதனால இப்போ இருக்கிற ஏற்கனவே நம்ம பூமி வந்து நிறைய ஹீட் ஆயிருக்கு, குளோபல் வார்மிங் வந்து அதிகமா இருக்கு. இப்போ இன்னும் மரத்தை வெட்டணும்னா அவ்வளவுதான், இந்த பூமி வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்றது, இந்த குளிருக்கு இடமே இல்லாதபடி அப்படியே அவ்வளோ சூடாயிடும். அதனால பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன்றது குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் நம்ம பிளாஸ்டிக்கை பற்றி பார்த்தோம். அண்ணா இதோ கங்காரு உனக்கு தெரியுமாண்ணா? தெரியும். இதோ கங்காரு எவ்வளோ ஹைட்ல குதிக்கும்னு தெரியுமாண்ணா? தெரியாதே, சொல்லு. இதோ கங்காரு வந்து 15 அடி வரைக்கும் குதிக்கும்ண்ணா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பைசான் சொன்ன மாதிரியே இந்த நார்மலா கங்காருஸ் வந்து ஒரு நார்மலான கங்காரு வந்து ஒரு 15 ஃபீட் ஹைட் வரைக்கும். அதாவது எப்படின்னா நம்ம ஒரு நார்மல் மனுஷங்களே 2 வாட்டி நிக்க வச்ச மாதிரி அவ்வளோ ஹைட்டுக்கு எகிறோம். இதுவே ரெட் கங்காருஸ்னா 45 ஃபீட் வரைக்கும் எகிறோம். அதாவது நம்மள மாதிரியே ஒரு 5 பேர் லைனா நிக்க வச்சு மேல நிக்க வச்சா எவ்வளவு ஹைட் இருக்குமோ அந்த ஹைட். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு முதலாவது மாடியில அந்த கங்காரு வந்து பாக்குற மாதிரி அவ்வளோ ஹைட்ல வந்து குதிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் நம்ம 2 ஃபேக்ட்ஸை பத்தி பார்த்தோம். பிளாஸ்டிக்ஸை பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் கங்காருஸை பத்தி பார்த்தோம். வர வாரங்கள்ல இன்னும் சில ஃபேக்ட்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பால் லிவிங்ஸ்டன். நான் உங்க பைசோன். பாய் பாய். ஓ இட்ஸ் வண்டர்ஃபுல். லிவியன் லெனின் ரொம்ப அழகாக இந்த வாரம் கூட க்யூட்டாக காட் பிளஸ் தி சில்ட்ரன், கர்த்தரோட ஆசீர்வதிப்பாரா. அடுத்த நிகழ்ச்சி போகிறோம். என்ன அந்த மாதிரி ஸ்டோரி டைம் அங்கிள். அந்த ஸ்டோரி டைம் போகிறதுக்கு முன்னாடி சாரா சுனிதா வந்து ஒரு அழகான ஒரு பாடலில் பாட போகிறாங்க. அந்த பாடலை கேட்போமா? ஓகே. அழ
சொந்தங்கள் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. நம்பினோர் பிரிந்தாலும் அவர் கைவிடுவதில்லை. உள்ளங்கைகளில் மறைத்திடுவார். சேதமின்றி தினம் நம்மை நடத்திடுவார். தேவ அன்பை அறிவித்திட வார்த்தைகள் இல்லை. ஓகேவா, ஸ்டோரிக்கு போகலாமா? Okay. ரைட். இந்த மாதிரி என்ன ஸ்டோரினா, ஒரு மங்கியை பற்றி மங்கி. இது வந்து மங்கினா நம்ம குழந்தைல ரொம்ப மரத்தில் தான் இருக்கும். ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒரு நாள் நல்லா ஒரு மர நிழலில் பெரிய ட்ரீ அது அழகாக உட்காந்து நல்லா படுத்துச்சு. ரொம்ப ஜில்லுன்னு வேறு காற்று வேறு அடிச்சுது. அதுக்கு சுகமாக இருந்தது. தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கினே இருந்தான். திடீர்னு ரொம்ப காற்று ரொம்ப வீசினோடனே அந்த மரத்தில் நிறையா அந்த காய்கள்லாம் இருந்திருக்குல்ல, நல்லா காயெல்லாம் அது வந்து மரத்தில் டப்புன்னு விழல. அது கரெக்டாக வந்து தலையில் லொட்டுன்னு விழுந்துச்சான். உடனே துடிச்சு பிடிச்சி எழுந்தானா. என்னென்னு பார்த்தா அந்த காய்களாக தான் மேலே வந்து அந்த காய் என்ன யார் அடிச்சா காலையில் பார்த்தா அந்த காயில் அந்த மரத்து மேலே இருந்த காய். இந்த மாதிரி காய் இல்லை, இந்த மாதிரி காயில் ஒன்று விழுந்துச்சான். அப்படி யோசிக்கும் போது இன்னொரு காய் டம்புன்னு விழுந்துச்சான். இந்த குரங்கு ரொம்ப கோபம் வந்துச்சான். ரொம்ப நான் இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் வேறு பண்ணிச்சு சொல்லிட்டு என்ன பண்ணால் அந்த காயை தரையில் போட்டு காலை மிதிச்சு பார்த்துச்சான். உடைக்க முடியுமா? அதை ரொம்ப கஷ்டம். கால் வெளி தான் மிச்சம் ஆயிடுச்சான். ஒன்று முடிச்சான். சரி என்ன பண்ண, இந்த காலில் வச்சு லெஃப்ட்டில் வச்சு அப்புறம் ரைட்டில் வலிச்சு திரும்பி லெஃப்ட்டில் மாற்றி பண்ணும். அதாவது இந்த உடைக்கவே முடியாது. ஏதாவது அதை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு யோசித்தான். இதை மரத்தில் ஒரு சின்ன பேர்டு பாய்ச்சான். அப்போ கேட்டுச்சான் வந்து, என்ன வாட் யூஆர் டூயிங்? இல்லை இந்த மாதிரி மரத்துலேருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஐ வாண்ட் டு டிஸ்ட்ராய் தட்டு அப்படின்னு சொன்னது. அவன் சொன்னால் நீங்கள் அதெல்லாம் டிஸ்ட்ராய்லாம் பண்ண முடியாது. ஒன்று செய், நீ மண் இருக்குதுல்ல அதை தோண்டி மஞ்சள் புதைச்சி வச்சிரு, கொஞ்ச நேரம் பார்த்து மக்கி போயிடும் அது அப்படின்னு. கரெக்ட், ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் ஐடியா சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான். ஒவ்வொன்றா போய் மண் தோண்டி ஒவ்வொரு காயும் விழும்போது ஒவ்வொரு பண்ணை தோண்டி முடிச்சுன்னே போச்சான். அது காலை ஏஞ்சி அதை பண்ணுமா பள்ளம் தோண்டி ஒரு காய்த்து அங்கே தோண்டி எல்லாம் போராடலாம் தோண்டினே வச்சான். ஆனால் தண்ணி ஓரமாக கூட அந்த சின்ன ஓடை மாதிரி ஓடிடும். அதுலேயும் பக்கத்தில் இருந்து ஓடிச்சோம். எல்லாத்தையும் எங்கெங்கே பண்ணலாம் பார்த்தோம். கொஞ்ச நாள் ரொம்ப நிம்மதியாகிடுச்சான். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னு யோசித்தான். நல்லா கொஞ்சம் நாள் பொறுத்து என்ன பண்ணிச்சான், மழை ரெயின் கேம், மழை வந்துச்சு. மழை வந்துன்னு ஒரே அங்கெல்லாம் எல்லாம் மழை பெஞ்சு எல்லாம் பண்ண அங்கே எல்லாம் அந்த காட்டில் மழை பெஞ்ச உடனே கொஞ்ச நாள் பொறுத்து எங்கெல்லாம் மழை பெஞ்சோ அந்த இடத்துல எல்லாம் வந்துச்சான். சின்ன பேர்ட்ஸ் மாதிரி அப்படியே மழை வந்துதான். என்னென்னு பார்த்தா அந்த புதைச்சி அந்த அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா விதையும் அந்த கேட்ட வித ஆரம்பிச்சோம். இங்கே வந்துது, அப்புறம் அங்கே வந்தான். இதுக்கெல்லாம் புரியலாம். கொஞ்ச நாள் பொறுத்து இது என்ன பெரிய மழை வந்து கொஞ்சம் பிரித்து செடியாக வளர்ந்து அந்த காடே நிறைஞ்சு போச்சான். அது அப்போ யோசித்து தான் அப்போ என்ன நம்ம கொஞ்சம் அறிக்கை நினச்சோம். இப்போ என்னென்னா ஒரே காடாக எவ்வளோ மரம் வந்துச்சு. சரி, இது ஒருவேளை ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம், ஒருவேளை கதையாக இருக்கலாம். அந்த மக்கி வந்து அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணுச்சு, அதால் முடியல. ஏன்னா அந்த விதை இல்லை ட்ரீ வந்தார். வாட் த பைபிள் சேஸ், பைபிளில் கூட இதில் சொல்லப்பட்டது. அதாவது இந்த விதைன்றது வந்து எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை, த வேர்ட் ஆஃப் காட். ஆமாம், தேவனுடைய வார்த்தை சொல்லுவாங்க. ஆண்டவர் கூட அவர் ஓமை சொல்லும்போது கூட ஒருத்தன் விதையை விதைக்க போனான். அப்போது முதல்ல விதை வந்து எங்கே போச்சான், வழி அருகே அந்த வே. அது வந்து என்ன பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பொறுக்கி போயிடுச்சு அப்படின்னாலும். அடுத்தது வந்து என்ன, ஒரு இடத்துல ஒரு கட்பாறை, அதில் ஒரு ஸ்டோன்லாம் இருக்கும், அந்த மாதிரி கூட அதில் விழுந்துச்சு. அதில் வளர்த்துக்க ஈரம் இல்லை, அதனால் வரும்போது காஞ்சி போச்சு. அடுத்தது வந்து முள் இடத்துல இருந்தான். முள் வந்து அது வெள்ளம் வந்து நெருக்கி போட்டு அதுவும் போயிடுச்சு. கடைசியாக ஒரு நல்ல குட் சாயில் விழுந்தது. அது 30, 60, 100 பலனுக்கு 100% அப்படின்னு சொன்னார். அதனால் தேவனுடைய வார்த்தை இருந்தது, இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அதனால் ஒரு நாளும் நம்ம அழிக்கணும். அதனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒரு நாடு ஒழிந்து போகாது. அதனால் நம்முடைய வார்த்தை, இந்த ஜீவனுடைய வார்த்தை எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அந்த வார்த்தை தான் நமக்கு இன்றும் ஒரு பெரிய கல்வியை கொடுது. அதனால தான் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குமா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10, 11ஆம் வசனம் என்ன சொல்லி வாசிமா? அது மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து
அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எஸ், இவ்வளோ அருமையானது. எஸ், அதற்கு சொல்லுகிறான். மாறியும் உறைந்த மொழியும் வானத்தில் இறங்கி அவன் வர இல்லை இறங்கினா மழை பெஞ்ச உடனே என்ன பண்ணான், பூமியை நினைச்சு அதில் இந்த எப்படி அந்த விதையை விளைய செய்தோ அதே மாதிரி விளைய செய்து விதைக்கிறனுக்கு அந்த விதையை விதைச்சானோ அவனுக்கும் ஆகாரத்தை கொடுக்குறது, அது புசிக்கிறதுக்கும் ஆகாரத்தை கொடுக்குறது. அது எப்படியோ அப்படியே லைக் தட். என்ன அழகாக சொல்ல வேர்த்து அப்படியே என் வாயிலிருந்து, அதாவது த வேர்ட் ஆஃப் காட் ப்ரொசீடர்ஸ் ஃப்ரம் அவர் மவுத். அவர் அதே மாதிரி அது வெறுமையாய் திரும்பாமல், ஒரு நாள் வெறுமையாக திரும்பாதான். அது என்ன பண்ணுது, நான் விரும்புகிறதை கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து அதை காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். இட் வில் பிரிங் த சக்ஸஸ் இன் அவர் ஃபேமிலி, சக்ஸஸ் இன் அவர் லைஃப். அதுதான். அதாவது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை படிக்கணும், ஒவ்வொரு நாளும் வார்த்தையை பண்ணணும். மஸ்ட் ப்ரொக்ளைம் தட் வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையை நம்ம சொல்லணும். மஸ்ட் கிளைம் தட் வேர்ட் ஆஃப் காட் இன் அவர் மவுத். whenever the word proceeded from your mouth, it will bring the success in your family, it will bring the success in your life. ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை தான் விடை செய்கிறதுனால தேவனுடைய வார்த்தையை நமக்கு நாம் கடைப்பிடிப்போம், தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொள்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். God bless you. ஜெபம் பண்ணலாமா? Yes. ரைட். அன்புள்ள பரலோபிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் படித்தோம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போகாத என்ற வார்த்தையின்படி இந்த ஒழிந்து போகாத உங்களுடைய நித்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஜீவனுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வானத்திலிருந்து உம்முடைய தோப்பனைய மழையை அனுப்பி பூமியிலே விளைய செய்கிறது ஆண்டவரே, அநேக மக்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையானது கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்பொழுது, எங்கள் வாயில் இருக்கும்பொழுது அது பெரிய தோப்பனை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவரே, அது வாழ்க்கையில் ஒரு தோப்பனை நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அந்த காரியத்தை வாய்க்கும்படி செய்யும் என்ற வார்த்தையின்படி இந்த மாலையிலே கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையானது கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறாங்க ஜெபிக்கிறோம். லார்ட், we pray that every child should be blessed with the word of God. கர்த்தாவே, வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் என்று கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது போல தேவரீர் ஒரு மகிமையான நாட்களை கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு தருவ நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். bless our home, bless our children. கர்த்தாவே, உங்களுடைய எந்தெந்த குடும்பத்தில் நம்முடைய வார்த்தையை கனப்படுத்தப்படுகிறதோ அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. அவர்கள் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மாற்றின்படி கர்த்தாவே ஆண்டவரே அவர் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை கொண்டு வரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் வாய்க்க செய்வீர் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளை ஆசீர்வதிப்பேன், எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், எங்கள் பெரியவர்களை ஆசீர்வதியும். அப்பா, உடைய பிரச்சனை எங்கள் குடும்பத்தோடு இருப்பதாய் காத்துக்கொடும். அவள் தேவையில்லாம் அந்த மாதத்தில் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிரச்சனை எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஓகேமா, நம்ம கடைசி நிகழ்ச்சி வந்து என்னது? Question time Correct. uncle. போன வாரம் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்? போன வாரம் வந்து uncle, what name did Jacob gave for that place ன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அங்கிள், பெத்தேல். அது வந்து Genesis chapter 28 verse 19ல இருக்கு அங்கிள். கரெக்ட். யாக்கோபு அந்த ஸ்தலத்துக்கு என்ன பெயரிட்டான்னு கேட்டிருந்தோம். அதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட், பெத்தேல். எஸ், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருக்கு. எஸ், எல்லாரும் கரெக்டாக எழுதியிருந்தாங்களே. வாழ்த்தலாமா? ஓகே ஓகே. இந்த வாரம் கொஸ்டின் அங்கிள். இந்த மாதிரி கொஸ்டின், அதாவது பவுல் அப்போஸ்தலன் வந்து எத்தனையோ தேசங்களில் போய் அவர் பிரசங்கித்தார். அவர் எபேசியில் வந்து வைக்கும்போது இந்த மாயவித்தைக்காரர்கள், அதான் பெரிய காசரஸ் ஒரு மந்திரவாதம் செய்வாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு பெரிய அவங்க பெரிய பெரிய புக்ஸ்லாம் ஒத்து எத்தனையோ புக்கெல்லாம் கொண்டாந்து அதை அந்த இடத்துல எரிச்சாங்களாம். அவங்க அந்த எரிச்சாங்க. அப்போது எடுத்தபோது அதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு அவர் சொல்லப்பட்டிருந்தது. அதான் கேள்வி என்னென்னா, எபேசியிலே மாயவித்தக்காரர் எரித்த புத்தகங்கள் எவ்வளவு வெள்ளிக்காசு மதிப்பு பெறும் என்று அதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ 30,000 வெள்ளிக்காசுகள், ஆப்ஷன் பி 40,000 வெள்ளிக்காசுகள், ஆப்ஷன் சி 50,000 வெள்ளிக்காசுகள், ஆப்ஷன் டி 60,000 வெள்ளிக்காசுகள். What was the total value of scrolls that were burnt by the sorcerers in the Ephesians?
ஆப்ஷன் ஏ 30,000 சில்வர், ஆப்ஷன் பி 40,000 சில்வர், ஆப்ஷன் சி 50,000 சில்வர், ஆப்ஷன் டி 60,000 சில்வர். கரெக்ட். ஆப்ஷனும் கரெக்ட், ஈஸி தான், கேள்வி ஈஸி தான். ஆனால் படிங்க எவ்வளோ அழகாக ஆண்டவர் தேவனுடைய அந்த எபேசியில் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி அந்த அந்த எபேசியில் பெரிய மாயத்தக்காரர்களே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாங்க. எவ்வளோ எழுத வேண்டிய அல்லது அனுப்ப வேண்டிய செல் நம்பர் 8695923959. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இமெயிலையும் அனுப்பலாம், bibleuncle@ntv@gmail.com. ஓகேம்மா, டைம் ஆயிடுச்சே, பை சொல்கிற நேரம், பை சொல்ல நல்லா இருக்கும். ஓகே அங்கிள். பாய்.